மாற்றுத்திறனாளிகளின் சம வாய்ப்பு சம பங்கேற்பு உரிமைகளுக்காய் ஓங்கி ஒலிக்கிறது சவால் முரசு. ஹெலன் கெல்லர் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் வழங்கும் தொடர் பயிற்சி வகுப்புகள். பாடம் அறிவியல் பகுதி 1. வழங்குபவர் திருமதி சுஜா பிரகாஷ் அவர்கள், இயக்குனர் ட்ரென்யா கன்சல்டிங். அறிவியல்ல ஃபர்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ண போறோம். பாட்டனி வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். பாட்டனினா தாவரவியல். தாவரவியல்ங்கிறத நம்ம எதை பத்தி படிக்கிறோம், யாருக்காவது தெரியுமா? தாவரங்களை பத்தி படிக்கணும். தாவரங்களை பத்தி படிக்கிறது, அதாவது பிளான்ட்ஸ பத்தி படிக்கிறது. இங்கிலீஷ்ல பாட்டனி சொல்றோம். இப்ப இந்த பிளான்ட்ஸுக்கெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு அவசியமா இருக்கக்கூடியது செல். செல்னு கேட்டிருக்கீங்களா? செல்னா என்னது? செல் ஓகே, செல்னா என்னது? பல செல்கள் சேர்ந்துதான் நம்ம ஒரு தாவரமா இருக்கட்டும், ஒரு மனிதனாகட்டும் உருவாங்க. வெரி குட். ஒரு உயிரினம் ஒரு உயிர் உருவாகிறதுக்கூடிய ஃபண்டமெண்டல், அதாவது அடிப்படையான அவசியம் செல். ஒரு செல்லுங்கிற வேர்டுக்கு நீங்க அதோட இத பாத்தீங்கன்னா, ஆரிஜினை பாத்தீங்கன்னா, செல்லுனா என்ன அர்த்தம் தெரியுமா? செல்லுனா ஒரு சிறிய அறைன்னு அர்த்தம். ஓகே, சோ இப்ப நீங்க மோஸ்ட் ஆஃப் த பாட்டனி, பயாலஜி, நம்ம சயின்ஸ்ல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் எந்த மொழியில இருந்து ஆரிஜின் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? மேம், கிரீக் அண்ட் ரோமன். ஆமா, கிரீக்கும் லாட்டின் இல்லையா? லாட்டின், கிரீக் எல்லாம் ரொம்ப பண்டை வாய்ந்த, ரொம்ப பழைய மொழிகள். அதுல இருந்து உருவாக்கப்பட்ட நிறைய வேர்ட்ஸ். அப்ப இதுல இன்னொரு நம்ம கிளவரா இந்த குவெஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு நமக்கு இன்னொன்னு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த வேர்ட், இந்த கிரீக் அண்ட் ஆரிஜின், இந்த ரூட் வேர்ட்ஸ், அதாவது அடிப்படையான வார்த்தைகளோட அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நிறைய, நம்ம போன கிளாஸ்ல எலிமினேஷன் டெக்னிக் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? இப்ப 4 ஆப்ஷன்ல நமக்கு எது ஆன்சர்னு தெரியல, ஆனா எது இருக்காதுங்கிறத எலிமினேட் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு நமக்கு அவசியம் இந்த ரூட் வேர்ட்ஸோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது நமக்கு உபகாரமா இருக்கும். இப்ப செல்லுங்கிறது அடிப்படையா அர்த்தம் என்னன்னா ஒரு சிறிய அறை. இந்த செல்லை கண்டு நம்ம மேல இப்ப உடம்புல எல்லாம் பார்த்தோம்னா இட் இஸ் ஆல், நீங்க சொன்ன மாதிரி எந்த உயிரினம், தாவரமாட்டும், மனுஷனாட்டும், விலங்காட்டும், எதா இருந்தாலும் அது அந்த உடம்பு இஸ் மேட் அப் ஆஃப் சின்ன சின்ன செல்ஸ். இந்த செல் மற்றும் செல்குள்ள இருக்கிற அமைப்பு, அப்புறம் அதுல என்னெல்லாம் உடலங்கள் இருக்குங்கிறத பிரிச்சு படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவோட பேர் தான் செல்லியல். கேட்டிருக்கீங்களா? செல்லியல்னு ஒரு பிரான்ச் ஆஃப் பாட்டனி கேட்டிருக்கீங்களா? தாவரவியலோட செல்களை பற்றி மட்டும் படிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் செல்லியல். அந்த செல்லியலை இங்கிலீஷ்ல சைட்டாலஜி சொல்றோம். CYTOLOGY. நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம ஒரு வேர்டுன்னு எடுத்தோம்னா அந்த வேர்டை 2ஆ பிரிச்சு அது எப்படி வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம இந்த வேர்டு சைட்டாலஜிங்கிற வேர்டை எடுத்துக்கலாம். இந்த சைட்டாலஜிய இப்ப நான் 2ஆ பிரிக்க சொன்னா யாராவது பிரிச்சு சொல்ல முடியுமா? சைட்டாலஜிய எப்படி 2ஆ பிரிக்க முடியும்? சைட்டோ பிளஸ் லாஜிக். ஓகே, சைட்டோ பிளஸ் லாஜி. வெரி குட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சைட்டோனா செல். சைட்டோங்கிறது என்னது? செல். லாஜிங்கிறது என்னது? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம நிறைய வேர்ட்ஸ்ல லாஜி பார்த்திருக்கோம் இல்லையா? ஜியாலஜி, பயாலஜி, ஜூவாலஜி. அப்ப லாஜினா என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? அத பத்தினது. அப்ப the study of, அத பத்தி படிக்க கூடியது. அப்ப LOGYங்கிறது அத பத்தி படிக்க கூடியது. அப்ப சைட்டாலஜிங்கிறது இப்ப சேர்த்து வச்ச அர்த்தத்தை பாருங்க, செல்களை பற்றி படிக்க கூடியதுதான் சைட்டாலஜி.
இப்ப நம்ம வந்து பயாலஜின்னு எடுத்துக்கலாம். அத நீங்க எப்படி பிரிக்கலாம்? பயோ பிளஸ் லஜின்னு பிரிக்கலாமா? எஸ் மேம். அப்ப பயோங்கிறது என்னது? பயோனா லைஃப், உயிர். அப்ப பயாலஜிங்கிறது உயிரை பற்றி படிக்கக்கூடியது பயாலஜி. இந்த செல்லை கண்டு அறிந்தவர் யாரு தெரியுமா? ராபர்ட் ஹூக். அது வந்து நீங்க மனசுல கொஞ்சம் பதிஞ்சுக்கங்க இந்த பேரை. ஏன்னா இத பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் பாஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தேன். நிறைய 2-3 பேப்பர்ல வந்து இத மாதிரி இந்த செல்லை கண்டறிந்தவர் யார், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பாக்டீரியம் கண்டுபிடிச்சது யாரு, இத மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக், HOOKE. அப்ப ராபர்ட் ஹூக் தான் வந்து செல்லை கண்டறிந்தார். அப்ப செல்லுங்கிறது நமக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கக்கூடியது. அப்ப அத வந்து ஸ்டடி பண்ணணும்னா நம்ம எதை யூஸ் பண்ணணும்? மைக்ரோஸ்கோப் இல்லைன்னா நுண்ணோக்கிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு செல்லை பற்றி ஆராய்வதற்கு பயன்படுத்தும். புரிஞ்சுச்சா? ஓகே. சோ இதுவரை நம்ம பார்த்தது செல்லுங்கிறது ஒரு சிறிய அறை, அதை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ஹூக். அது வந்து உயிருக்கு வந்து பேசிக்கா உள்ள ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியதுதான் வந்து செல். செல்களை படிப்பதற்கு நமக்கு நுண்ணோக்கி இல்லைன்னா மைக்ரோஸ்கோப் அவசியம். செல்லோட ஸ்டடிக்கு பேர் என்ன? சைட்டாலஜி, இல்லையானால் செல்லியல்னு சொல்லலாம். இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா? போலாமா அடுத்ததுக்கு? நம்ம செல்னு பாத்தீங்கன்னா அத வந்து 2ஆ பிரிக்கலாம். நம்ம எல்லாத்துலயுமே வந்து நம்ம சயின்டிஸ்ட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து அதை பிரிச்சு ஸ்டடி பண்றோம் இல்லையா? என்னத்தினால அதை பிரிச்சு அது பேரு தான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் சொல்றோம். என்னத்தினால கிளாசிஃபை பண்றோம்? ஏன்னா நமக்கு வந்து அத பத்தி கொஞ்சம் கூட ஸ்பெஷலா படிக்க முடியுங்கிறதுனால அத வந்து பிரிச்சு படிக்கிறோம் இல்லையா? இப்ப நமக்கு வந்து சரி ஜியோகிராஃபிலேயே படிக்கிறோம். ஜியோகிராஃபில வந்து எல்லா இடங்களை பற்றியும் படிக்கிறோம். அதுலயே வந்து இப்ப நம்ம கிளைமேட்டை பத்தி மட்டும் படிக்கிறதுக்கு பேர் என்னது? மீட்டியராலஜி. அப்ப அத மாதிரி அதுலயே ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்கிற காரியங்களை வந்து விவரித்து நமக்கு வந்து அதை கிளாசிஃபை பண்ணணும், வகுக்கணும் இல்லையா? அதனால இப்ப நம்ம செல்னு எடுத்தோம்னா அத வந்து 2 விதமா மெயினா வந்து அதை பிரிக்கிறாங்க சயின்டிஸ்ட். ஒண்ணு வந்து ப்ரோகாரியாட். என்னது? ப்ரோகாரியாட். இன்னொன்னு வந்து யூகாரியாட், EUKARYOTE. சோ 2ஆ பிரிக்கிறோம் நம்ம செல்ஸ. ஒண்ணு வந்து ப்ரோகாரியோட், இன்னொன்னு யூகாரியோட். சரி, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா அதோட அமைப்பை பொறுத்துதான் வந்து நம்ம இத வந்து இந்த 2 வகையாக பிரிக்கிறோம். ஒண்ணு என்ன சொன்னோம்? ப்ரோகாரியோட், யூகாரியோட். ப்ரோகாரியோட்ங்கிறது ஒரே ஒரு செல்லால் உருவான ஒரே ஒரு யூனிசெல்லுலர்னா என்னது? ஒரே ஒரு செல்லால் உருவாக்கப்பட்ட உயிரினங்களை நம்ம ப்ரோகாரியோட் என்று கூறுகிறோம். புரிஞ்சுதா? எஸ் மேம். நிறைய செல்ஸ் இருந்தால் அது என்னது? யூகாரியோட். ஒரே ஒரு செல் இருந்தால் அது யூனிசெல்லுலர். யூனினா 1. அப்ப யூனிசெல்லுலர்னா ஒரே செல்லால் உருவாக்கப்பட்டது ப்ரோகாரியோட். புரிஞ்சுச்சா? இந்த ப்ரோகாரியோட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஜாஸ்தியும் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து எவல்யூஷன் தெரியும் இல்லையா? காலப்போக்குல வந்து நமக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இருந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இவால்வ் ஆகி நம்ம வந்து ஒன்னொன்னும் பெட்டர் ஆயிட்டே வருது. அப்ப ஃபர்ஸ்ட் இருந்த ஆர்கானிசம்ஸ் பாத்தீங்கன்னா பாக்டீரியா. அப்ப இந்த பாக்டீரியாங்கிறது எல்லாமே வந்து யூனிசெல்லுலர், ஒரே ஒரு செல்லால் ஆகக்கூடியது. அப்ப இந்த பாக்டீரியா வந்து ப்ரோகாரியோட். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே. அப்ப பல செல்களால் உருவாக்கக்கூடியது என்ன பேர் நான் சொன்னேன்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாக்கலாம்.
ஓகே, யூகேரியோட். அப்ப இந்த யூகேரியோட்ங்கிறது நிறைய செல் இருக்கு. செல்கள் வந்து கொஞ்சம் கூட பெரிதாக இருக்கும். ப்ரோகேரியோட்டை விட கொஞ்சம் கூட டெவலப்டுனால அது பெரிய செற்களை கொண்டது. இந்த யூகேரியோட் வந்து எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாம் வந்து யூகேரியோட்ஸ் தான். தாவரங்கள்ல எல்லாம் வந்து யூகேரியோட்ஸ் தான். தாவரங்கள்லாம் வந்து மோர் தென் ஒன் செல் இல்லையா? ஒரு செல்லாலேயா உருவாக்கப்பட்டது? இல்லை. அப்ப மோர் தென் ஒன் செல்ங்கிறதுனால தாவரங்கள் எல்லாம் யூகேரியோட்ஸ். அதே மாதிரிதான் உங்களுக்கு விலங்கு வகைகள், அனிமல்ஸ், அதெல்லாமும் யூகேரியோட்ஸ். மனுஷனும் யூகேரியோட் தான். புரிஞ்சுச்சா? ஓகே மேம். ஓகே. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோகேரியோட்டுக்கும் யூகேரியோட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத வந்து நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒண்ணு வந்து நம்ம சொன்னது ஸ்ட்ரக்சரலா வந்து என்ன வித்தியாசம்? ஒண்ணு வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் இல்லையா? ஒண்ணுத்துல ஒரு செல், யூகேரியோட்ல மோர் தென் ஒன் செல். ஆமா. அதை தவிர வேற என்ன, நம்ம எவல்யூஷனை பத்தி சொன்னோம் இல்லையா? அதை தவிர நம்ம வேற என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இந்த மரபு பொருட்கள் இருக்கு இல்லையா? மரபு பொருட்கள்ங்கிறத வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் நம்ம? ஜீன்ஸ், அதாவது டிஎன்ஏ இல்லையா? இந்த மரபு பொருட்கள் வந்து அவ்வளவு தூரமா ஆர்கனைஸ்டா இருக்காது ப்ரோகேரியோட்ல. ப்ரோகேரியோட்ல வந்து இந்த மரபு பொருட்கள்ங்கிறது வந்து மனுஷனுக்கு எதுல ஆர்கனைஸா இருக்குன்னு தெரியுமா? குரோமோசோம்ங்கிறதுலதான் வந்து நம்மளோட மரபு பொருட்களை வந்து அதுதான் வந்து உட்கொண்டு நம்மளோட உடம்புல நமக்கு வந்து அந்த குவாலிட்டி ஒன்னொன்னும் கொடுக்குது. இந்த ப்ரோகேரியோட்ல வந்து இந்த மரபு பொருட்கள் ஒரு டிஎன்ஏ வந்து குரோமோசோம்களில் காணப்படாது. அதுக்கு வந்து அவ்வளவு ஒரு சொபிஸ்டிகேட்டடா இருக்கக்கூடிய ஒரு இது கிடையாது. அது வந்து மரபு பொருட்கள் குரோமோசோம்களில் காணப்படாது. எதுல? ப்ரோகேரியோட்ல. யூகேரியோட்ல வந்து மரபு பொருட்கள் வந்து நன்கு கட்டமைந்த குரோமோசோம்களில் காணப்படும். அப்ப இந்த டிஎன்ஏ வந்து கொஞ்சம் கூட ஆர்கனைஸ்டா குரோமோசோம்ஸ்ல இருக்கும் ப்ரோகேரியோட்ஸ்ல. புரிஞ்சுதா எல்லாம் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம்? ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ஒரு மரபு பொருட்கள் வந்து நம்ம சொல்றோம் அத குரோமோசோம்ல ஆர்கனைஸ் ஆயிருக்கும் யூகேரியோட்ஸ்லன்னு. அந்த டிஎன்ஏ வந்து எதுக்குள்ள இருக்கும்? நியூக்ளியஸ்னு ஒரு அந்த செல்லுக்குள்ளேயே வந்து ஒரு வட்டம் மனசுல நினைச்சுக்கங்க. அதுதான் வந்து நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸுக்குள்ள டிஎன்ஏ இருக்கும் குரோமோசோம்ல. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. யூகேரியோட்ல வந்து நம்ம என்ன சொன்னோம்? இந்த மரபு பொருட்கள் ஆர்கனைஸ்டா இருக்காது. ஏன்னா அதுக்கு வந்து நியூக்ளியஸே கிடையாது. அப்ப இருக்கிற கொஞ்சம் டிஎன்ஏயும் குரோமோசோம்ல இல்லாம நியூக்ளியாய்டுன்னு ஒரு விஷயத்துல இருக்கும். எதுல இருக்கும்? நியூக்ளியாய்டு. புரிஞ்சுதா? ப்ரோகேரியோட்ல ஒரே ஒரு செல் தான். பாக்டீரியா போன்ற ஆர்கானிசம்ஸ்ல இருக்கக்கூடியது ப்ரோகேரியோட் ஸ்ட்ரக்சர். இதுல வந்து மரபு பொருளானது நமக்கு வந்து குரோமோசோம்ஸ்ல இருக்காது. ஆனால் நியூக்ளியாய்டுன்னு ஒரு விஷயத்துல அந்த டிஎன்ஏ இருந்தாலும் இருக்கும். புரிஞ்சுதா? யூகேரியோட்ல அது வந்து எதுல இருக்கும்னா தாவரம், விலங்கு வகைகள்ல எல்லாம் இருக்கக்கூடியதுதான் யூகேரியோட். கொஞ்சம் கூட பெரிய செல்கள், நிறைய செல் இருக்கக்கூடியது. அப்புறம் இந்த டிஎன்ஏ வந்து எதுக்குள்ள இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். அதுல வந்து நியூக்ளியாய்டுக்குள்ள இருக்கும். இதுல வந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? மேம் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் மேம்? நியூக்ளியாய்டுக்கும் நியூக்ளியஸ்க்கும்? அது ரெண்டு ஸ்ட்ரக்சரலி வித்தியாசம்பா. நியூக்ளியஸ்ங்கிறது கொஞ்சம் கூட ஆர்கனைஸ்ட். உங்களுக்கு வந்து நியூக்ளியஸ்ங்கிறது நம்மளோட மூலக்கூறு போன்றது இல்லையா? அப்ப அந்த நியூக்ளியஸ்ங்கிறது தான் வந்து நம்மளோட ஆக்சுவல் டிஎன்ஏ வந்து குரோமோசோமுக்குள்ள வச்சிட்டு இருக்கோம். இந்த நியூக்ளியாய்டுங்கிறது ரஃபா அப்படி டிஎன்ஏ வச்சுக்கும். புரிஞ்சுதா? நியூக்ளியாய்டு வந்து ப்ரோகேரியோட்ல தான் இருக்கும். யூகேரியோட்ல இருக்கிறதுக்கு பேரு வந்து நியூக்ளியஸ். அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது அனிமல் செல்லும் பிளான்ட் செல்லும். விலங்கோட செல்லும் தாவரத்தோட செல்லுக்கும் வித்தியாசம் உண்டா?
இருக்கு மேடம். ஓகே, யாருக்காவது ஏதாவது வித்தியாசம் தெரியுமா அதுல? அதாவது அந்த செல்ஸோட எண்ணிக்கை தான் மேடம் சொல்லுவாங்க. ஒரு செல், ஈர் செல், உயிர் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, பிளான்ட் செல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, பிளான்ட் செல்லோட அவுட்டர் மோஸ்ட், அதாவது உள்ளத்துல வெளியே இருக்கக்கூடிய சுவரோட பேரு வந்து செல் சுவர். ஓகே, சோ நம்ம தாவரத்தோட செல்ல மட்டும்தான் இந்த செல் சுவர்ங்கிறது இருக்கு. நம்ம அனிமல் செல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த செல் சுவர் ஒரு செல் வால் வந்து கிடையவே கிடையாது. புரிஞ்சுதா? சோ நமக்கு வந்து வெளி எல்லை ஆஃப் பிளான்ட் செல் என்னது? செல் சுவர். ஆனா அனிமல் செல்லுக்கு செல் சுவர் இருக்கா இல்லையா? இல்ல. இல்ல. இத நீங்க மனசுல வச்சுக்கோங்க, ஏன்னா இத பேஸ் பண்ணியும் क्वेश्चंस வரும். அதே மாதிரி நமக்கு செல் சுவர் இருக்கிறதுனால, சரி நமக்கு இப்ப தெரியும் செல் சுவர் வந்து பிளான்ட் செல்ல மட்டும்தான் இருக்கு. அதனால என்ன ஆகும், அதோட ஷேப், அதோட பிளான்ட் செல் தாவர செல்லோட ஷேப் வந்து கொஞ்சம் கூட டிஸ்டிங்டா இருக்கும். கொஞ்சம் கூட அது அதோட அந்த ஷேப் வந்து நல்லா தெரியும். என்னத்தினால? ஏன்னா அதுக்கு வந்து வெளியே வந்து செல் சுவர் இருக்கு. ஆனா அனிமல் செல் பாத்தீங்கன்னா அவ்வளவு டெபினிட் ஷேப் கிடையாது. ஏன்னா அந்த செல் வால் கிடையாததுனால அதுக்கு வந்து அவ்வளவு டெபினிட் செல் கிடையாது. ஓகேயா? ஓகே மேம். அத மேம் தவிர செல் சுவருக்கு இங்கிலீஷ்ல என்ன மேம்? செல் வால். ஓகே. சுவர், சுவர்னா வால், சோ செல் வால். புரிஞ்சுதா? ஓகே மேடம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் செல்னு எடுத்தீங்கன்னா அது ஜாஸ்தியும் வந்து அதோட சேமிப்பு பொருள் வந்து ஸ்டார்ச். ஓகே, அனிமல் செல்னு பாத்தீங்கன்னா அதோட சேமிப்பு பொருள் வந்து கிளைகோஜன். நம்ம இந்த செல்லுன்னு பாத்தீங்கன்னா அது என்னது? இட் இஸ் a ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி இல்லையா? நம்மளோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து நம்மளோட டே டு டே காரியங்களை வந்து செய்யக்கூடியது இந்த செல்ஸ் தான். அப்ப நிச்சயமா என்ன இருக்கணும், அதுல வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும் இல்லையா? அப்ப இந்த எனர்ஜியை வந்து பிளான்ட் செல்ஸ் வந்து ஸ்டார்ச்சா ஸ்டோர் பண்ணும், அனிமல் செல்ஸ் வந்து கிளைகோஜனா ஸ்டோர் பண்ணும். புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? புரிஞ்சது மேடம். பிளான்ட் செல்லோட எனர்ஜி வந்து ஸ்டார்ச்சா சேவ் பண்ணும், அனிமல் செல் எனர்ஜி வந்து கிளைகோஜனா ஸ்டோர் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பிளாஸ்டிட்ஸ்னு ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த பிளாஸ்டிடுங்கிறது வந்து அனிமல் செல்ல கிடையவே கிடையாது. ஆனால் பிளான்ட் செல்ல பிளாஸ்டிட் இருக்கு. இந்த பிளாஸ்டிடுங்கிறது என்னதுன்னா, இந்த பிளாஸ்டிட் தான் வந்து அதுக்கு கலர் கொடுக்கக்கூடியது, வண்ணம் கொடுக்கக்கூடிய அந்த இதுதான் வந்து பிளாஸ்டிட்னு பேரு. இப்ப நம்ம பிளான்ட் செல் பார்த்தோம்னா அதுல ஒரு பச்சை கலர், பச்சை வண்ணம் கொடுக்கக்கூடியது, அந்த பிக்மெண்ட்டுக்கு என்ன பேரு? பிளாஸ்டிட் இல்லை, குளோரோபிளாஸ்ட். கேட்டிருக்கீங்களா? நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம போட்டோசிந்தசிஸ் பத்தி பேசுறோம் இல்லையா? பிளான்ட்ஸ் எப்படி, நம்ம தாவரம் எப்படி வந்து இது உண்டாக்குது, அதுக்குள்ள சாப்பாடு எப்படி உண்டாக்க போது அதோட அந்த பச்சை நிற அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணிலயே உண்டாக்குறது. எக்ஸ்கியூஸ் மீ மேம். பச்சையம் தமிழ்ல வந்து பச்சையம் மேம். ஓகே, குளோரோஃபில்க்கு. ஓகே, சோ அந்த பச்சையம் அந்த பிக்மெண்ட் வந்து எப்படி வந்து உங்களுக்கு கிடைக்குது? இந்த பிளாஸ்டிட்ஸ்னால, குளோரோபிளாஸ்ட்னு ஒரு பிளாஸ்டிட்னால தான் வந்து உங்களுக்கு அந்த கலர் கிடைக்குது. தேங்க்ஸ் சித்ரா. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சது மேடம். மேம் கொஞ்சம் தமிழ்லயே அந்த வார்த்தை. இந்த பச்சையம் அப்படிங்கறது வந்து தாவரங்கள் தங்களுக்கு உணவு தயாரிக்கும் முறையை தானே மேம் சொல்லுவாங்க? இல்ல, உணவு தயாரிக்க பயன்படுத்தக்கூடியது. உணவு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பிக்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு பச்சையம் இல்லையா? அந்த பச்சையத்துக்கு கலர் கொடுக்கக்கூடியது வந்து இந்த குளோரோபிளாஸ்ட் என்கிற ஒரு பிளாஸ்டிட். குளோரோபிளாஸ்ட். ஓகே, ஒரு பிளாஸ்டிட், குளோரோபிளாஸ்ட். சோ குளோரோபிளாஸ்ட்ங்கிறது ஒரு பிளாஸ்டிட். அப்ப இந்த பிளாஸ்டிட்ங்கிறது தான் வந்து நம்ம சொன்னோம் அது வந்து பிளான்ட் செல்ல மட்டும்தான் இருக்குன்னு.
அப்ப இந்த பிளாஸ்டிடுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பச்சையத்துக்குள்ள பச்சை நிறத்தை கொடுக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்டை கொடுக்கக்கூடியதுதான் இந்த பிளாஸ்டிட். புரிஞ்சுதா? புரிஞ்சது மேடம். சோ இது வந்து பிளான்ட் செல்ல தான் இருக்கு, ஆனால் அனிமல் செல்ல கிடையாது. சோ நம்ம ஒரு ஹை லெவல்ல உங்களுக்கு வந்து பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கங்க. நம்ம என்ன சொன்னோம்? பிளான்ட் செல்ல செல் சுவர் உண்டு, அனிமல் செல்ல செல் சுவர் இல்லை. அப்புறம் வேற என்ன வித்தியாசம் சொன்னோம்? பிளான்ட் செல்லுக்கு நல்ல ஷேப் இருக்கும், ஏன்னா நம்ம செல் வால் இருக்கிறதுனால அதுக்கு ஷேப் இருக்கும். அனிமல் செல்ல ஷேப் இருக்காது. அப்புறம் நம்ம வேற என்ன சொன்னோம்? பிளான்ட் செல் வந்து எப்படி வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கும்? அனிமல் செல் வந்து எப்படி எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும் கேட்டீங்கன்னா கிளைகோஜன் ஸ்டோர் பண்ணிக்கும். கிளைகோஜன். அப்புறம் வேற என்ன சொன்னோம்? பிளான்ட் செல்ல வந்து பிளாஸ்டிட்ங்கிற விஷயம் இருக்கும், ஆனால் அனிமல் செல்ல வந்து பிளாஸ்டிட் கிடையாது. இப்ப பிளாஸ்டிட்ங்கிறது என்னதுன்னு சொன்னோம்? பிளாஸ்டிட் தான் வந்து அந்த பிளான்ட்ல இருக்கிற அந்த குளோரோஃபில்லுக்கு வண்ணம் கொடுக்கக்கூடியது, பச்சையத்துக்கு வண்ணம் கொடுக்கக்கூடிய செல். குளோரோபிளாஸ்ட்ங்கிறது வந்து அது வண்ணம் கொடுக்கக்கூடிய செல். ஆனால் அனிமல் செல்ல இந்த பிளாஸ்டிட்ங்கிறது கிடையாது. புரிஞ்சுச்சா? சரி, இப்ப வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இப்ப செல்ல பத்தி நமக்கு என்ன தெரியும்? மெயினா வந்து ப்ரோகேரியோட் யூகேரியோட்னு வித்தியாசம் இருக்கு. நம்ம யூகேரியோட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து தாவர செல் வேற, அனிமல் செல் வேற. அப்புறம் நம்ம இப்ப வந்து அடுத்தது பார்க்கக்கூடியது இந்த செல் வந்து எப்படி வந்து இப்ப ஒரு மனுஷனை உருவாக்குறத நம்ம சொன்னோம் இல்லையா? யாரோ வந்து பிகினிங்ல சொன்னாங்க செல் தான் வந்து உயிருக்கு பேசிஸ்னு. சோ இந்த செல்லுங்கிறது உயிருக்கு எப்படி வந்து பேசிஸ்னு பாத்தீங்கன்னா, நிறைய செல் சேர்ந்தா அதுக்கு என்ன பேரு சொல்றோம்னு யாராவது சொல்ல முடியுமா? உயிர் அணுக்கள். நிறைய செல் சேர்ந்தா அதுதான் டிஷ்யூ. கேட்டீங்களா? டிஷ்யூ கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். அந்த டெஸ்டுக்கெல்லாம் கூட டிஷ்யூ எடுத்துட்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமா, நிறைய செல்கள் சேரும் பொழுது உருவாகக்கூடியதுதான் டிஷ்யூ. நிறைய டிஷ்யூ நீங்க எல்லாருமே வந்து டிஷ்யூ பேப்பர்னு ஒண்ணு யூஸ் பண்ணிருக்கீங்களா முகத்தெல்லாம் துடைக்கிறதுக்கு? பண்ணிருக்கோம் மேடம். அப்ப அது டிஸ்போசபிள் பேப்பர். இந்த டிஷ்யூ பேப்பர் நீங்க வந்து பிரிச்சு பாத்தீங்கன்னா நிறைய லேயரா இருக்கும். அது பாத்திருக்கீங்களா? எஸ் மேம், பாத்திருக்கோம். அதனாலதான் வந்து அது உங்களுக்கு வந்து நம்ம முகத்துல வேர்வையை தொடச்சோம்னா அது அப்சார்ப் ஆகுது, ஏன்னா நிறைய லேயரா இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த பேசிக் யூனிட் செல் சேரும் பொழுது நிறைய செற்கள் சேர்ந்தால் அதுக்கு என்ன பேரு? டிஷ்யூ. இந்த டிஷ்யூ எல்லாம் சேர்ந்ததுன்னா அது வந்து ஒரு ஆர்கன் அல்லது உறுப்பை உண்டாக்கும். புரிஞ்சுதா? சோ டிஷ்யூ சேர்ந்தா என்ன வரும்? நமக்கு உறுப்பு ஆர் ஆர்கன் வரும். ஓகே. அண்ட் இந்த ஆர்கன் எல்லாம் மனுஷன்ல சேரும் போது நம்ம அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? ஆர்கன் சிஸ்டம். சிஸ்டம்னால என்னது? ஒரு கூட்டமைப்பு மாதிரி இல்லையா? அப்ப ஆர்கன் சிஸ்டம்ங்கிறத அந்த உறுப்பெல்லாம் சேர்ந்து செயல்படும் போது அதை ஆர்கன் சிஸ்டம் என்று கூறுகிறோம். அண்ட் நிறைய ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து ஆர்கனிசம் ஆர் உயிர் இல்லையா? இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஹார்ட்ல வந்து நம்ம நிறைய செல்ஸ் இருக்கும். இந்த ஹார்ட் செல் இதய செல்கள் எல்லாம் சேரும் போது நமக்கு என்ன வரும்? கார்டியாக் டிஷ்யூ அல்லது ஹார்ட்டில் உள்ள டிஷ்யூ உருவாகும். இந்த கார்டியாக் டிஷ்யூ எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு வந்து இதயம் உருவாகிறது. புரியுதா? அண்ட் இந்த இதயம்ங்கிறது வந்து நம்ம பாத்தீங்கன்னா அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஒரு அந்த ஆர்கன் சிஸ்டம்ல ஒரு உறுப்பு. அண்ட் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா மனுஷனோட ஒரு பார்ட். சோ ஒரு ஆர்கனிசம்ல ஒரு பார்ட். ஹார்ட் செல் எல்லாம் சேர்ந்தா கார்டியக் டிஷ்யூ எல்லாம் சேரும் போது நமக்கு இதயம் ஆர் அந்த ஆர்கன் உறுப்பு வருது. அந்த உறுப்பு வந்து எதுல இருக்கு? அது நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல இருக்கு.
அண்ட் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ங்கிறது எதுல இருக்கு? நம்மளோட உயிர்ல இருக்கு. சோ சின்னதுல இருந்து பெருசு மாதிரி ஒண்ணுத்த விஷுவலைஸ் பண்ணிக்கங்க. இப்ப உங்களுக்கு அந்த செல்லுங்கிறது எங்க இருக்குன்னு புரிஞ்சுச்சா? எஸ் மேம். சோ இத மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல மட்டும் இல்ல, நம்மளோட எல்லாத்துலயுமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அப்புறம் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், எல்லாத்துலயுமே நமக்கு வந்து இத மாதிரி செல்ஸ் வந்து பயன்படுது. அடுத்தது வந்து நம்ம இப்ப பார்க்க போறது, ஒரு செல்லுங்கிறது இப்ப நீங்க மனசுல எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு ப்ராபப்ளி ஒரு வட்ட வடிவமா ஒண்ணுத்த மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்ப இந்த செல்லுங்கிறது வந்து நம்ம என்ன சொன்னோம்? பிளான்ட் செல்ல அதோட வெளியில இருக்கிற சுவருக்கு பேர் என்ன சொன்னோம்? செல் வால். செல் வால். செல் வால். செல் வால் அனிமல்ஸ்ல இருக்கா? இல்ல. நோ மேம், பிளானட். தாவரத்துல மட்டும் இல்ல, பிளான்ட்ஸ்ல தான் இருக்கு. ஓகே, பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. இந்த செல் வால்ங்கிறது வந்து என்னத்தால உருவாக்கப்பட்டதுன்னு யாருக்காவது தெரியுமா? செல்லுலோஸ்னு ஒரு காரியத்தால உருவாக்கப்பட்டதுதான் வந்து செல் வால். இந்த செல் வாலை கண்டுபிடித்தவர், அதோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராபர்ட் ஹிக்ஸ். ராபர்ட் ஹிக்ஸ், HICKS. ராபர்ட் ஹிக்ஸ். இது ஆமா, இதுக்கு முன்னாடி இன்னொரு ராபர்ட் பார்த்தோம். யாரு ஞாபகம் இருக்கா? செல்லை கண்டறிந்தவர் யாரு சொன்னோம்? ராபர்ட் ஹூக். HOOKE. ராபர்ட் ஹூக் வந்து செல்லை கண்டறிந்தவர். இப்ப நம்ம சொல்றது வந்து செல் சுவரை கண்டுபிடித்தவர். வெரி குட். ராபர்ட் ஹிக்ஸ் வந்து செல் சுவரை கண்டுபிடித்தவர். இதுவரை செல்லுலோஸை கண்டுபிடித்தவர். அந்த செல்லுலோஸால் ஆனது செல் சுவர். ஆமா, செல் சுவர். ஓகே, இது பாத்தீங்கன்னா செல் வாலுக்கு வந்து ஜஸ்ட் உள்ள பாத்தீங்கன்னா செல் மெம்பரேன் ஒண்ணு இருக்கு. மெம்பரேன்ங்கிறது வந்து ஆக்சுவலி என்னன்னா ஒரு தின் ஷீட். ஒரு தமிழ்ல சொல்லணும்னா அத வந்து எப்படி சொல்றது, அதாவது ரொம்ப ஒரு மென்மையான பேப்பர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேசான பேப்பர் மாதிரி உள்ள ஒரு உருவம், அதுதான் வந்து மெம்பரேன். புரிஞ்சுதா? அதாவது நூல் இலை போன்றதுன்னு வாங்க இல்லையா, ரொம்ப மெல்லிசா இருக்கிறது. ஆமா, ஒரு மெல்லிய தோல் போன்ற ஒரு இத வந்து மனசுல வேணான்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு மெல்லிய தோல் போன்ற ஒண்ணு. அது வந்து செல் வாலுக்கு ஜஸ்ட் கீழே இருக்கும். அது பேர் என்னது? செல் மெம்பரேன். இந்த செல் மெம்பரேன் வந்து எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம வீட்டு வாச கதவு மாதிரி நினைச்சுக்கோங்க. அது வந்து இட் இஸ் லைக் அ கேட். யாராவது வரும்போது அவங்கள உள்ள விடுறதுக்கும் அதே மாதிரி அவங்க உள்ளேந்து வெளியே போறதுக்கும் அது வந்து ரெகுலேட் பண்ணும். புரிஞ்சுதா? செல் மெம்பரேன்னா அப்ப செல் மெம்பரேனோட ஃபங்க்ஷன் என்னது? செல் மெம்பரேன் எதுக்கு வேண்டி இருக்கு? அது ஒரு கேட் மாதிரி. அது வந்து உள்ள வரதுக்கும் வெளியே போறதுக்கும் உதவுகிறது. செல்லுல இருந்து உங்களுக்கு செல்ல இருக்கக்கூடிய காரியங்கள் வெளியே செல்வதற்கும் அதே மாதிரி வெளியிலேந்து உள்ள வரத்துக்கும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான் செல் மெம்பரேன். புரிஞ்சுதா? செல்ல வந்து உங்களுக்கு மனசுல வந்து நினைச்சு பார்க்க முடியாதா? அப்ப வெளிய வந்து செல் வால் ஆர் செல் செவர், அதுக்குள்ள வந்து செல் மெம்பரேன், அது வந்து ஒரு மெல்லிய தோல் போன்றது. அதுக்குள்ள என்ன இருக்கு? பிளாஸ்மா சவ்வு. ஜவ்வுனா என்ன அர்த்தம்? இழுக்க இழுக்க எலாபரேட் ஆகுறது. ஆமா, இழுக்க இழுக்க வரும். நம்ம இப்ப வந்து ஒரு ஃப்ளூயிடா இருக்கிறத நினைச்சுக்கோங்களேன் மனசுல, அதுதான் வந்து ஜவ்வு. அப்ப உள்ள செல் மெம்பரேன்குள்ள நமக்கு என்ன இருக்கு? பிளாஸ்மா ஜவ்வு. இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து செல் ஜவ்வு. அப்ப நமக்கு இப்ப செல் அப்ப உள்ள என்ன என்க்ளோஸ் பண்ணுது? ஒரு மாதிரி ஒரு லிக்விட வந்து என்க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு. செல்லுக்குள்ள என்ன இருக்கு? செல்லோட வெளியே இருக்கக்கூடியது செல் வால், அப்புறம் செல் மெம்பரேன், அப்புறம் உள்ள இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு தண்ணி போன்ற ஒரு சாமான். அது வந்து அதோட பேரு பிளாஸ்மா ஜவ்வு இல்லைன்னா செல் ஜவ்வு. இந்த பிளாஸ்மா ஜவ்வு பாத்தீங்கன்னா என்னத்தால ஆனதுன்னு கேட்டீங்கன்னா 60% புரதமும் 40% கொழுப்பும் உள்ளது. அப்ப இந்த தண்ணியில வந்து வெறும் தண்ணியில அது என்ன, இது வந்து 60% புரோட்டீனும் 40% ஸ்டார்ச்சும்.
சரி, இந்த வைரஸ்னு நம்ம சொல்றோம் இல்லையா, வைரஸ் கிருமி, இப்ப கொரோனா வைரஸே சொல்றோம். சரி, இந்த வைரஸ்ங்கிறது வந்து பாக்கி உள்ள உயிரினத்தை பார்க்கும்போது எப்படி வித்தியாசம்னா, அவங்களுக்கு வந்து இந்த செல் ஜவ்வே கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன கிடையாது, செல் ஜவ்வு கிடையவே கிடையாது. புரிஞ்சுதா? இந்த வைரஸ் எப்படி ஆபரேட் பண்றதுங்கிறது எப்பவுமே வந்து சயின்டிஸ்டுக்கு வந்து ஒரு பெரிய பசில் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த புரோட்டோபிளாசம், அதாவது இந்த செல் ஜவ்வுங்கிறது தான் வந்து செல்லுக்குள்ள அடிப்படை அவசியம். அதே இல்லாதக்கு வந்து இந்த வைரஸ் வந்து இயங்குகிறது. சோ வைரஸ்ல என்ன கிடையாது, புரோட்டோபிளாசம் ஆர் செல் ஜவ்வு கிடையாது. ஓகே, நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது இந்த புரோட்டோபிளாசத்தை பத்தி பார்க்க போறோம். நீங்க இப்ப நம்ம இந்த செல் ஜவ்வ சொன்னோம் இல்லையா, இத நீங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து இந்த செல்லுக்குள்ள நம்ம இப்ப 3 பார்த்திருக்கோம். என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? செல் சுவர், செல் மெம்பரேன், அப்புறம் செல் ஜவ்வு. அப்புறம் நடுவுல வந்து ஒரு சின்ன ஒரு நியூக்ளியஸ மனசுல வச்சுக்கோங்க. நியூக்ளியஸ்ங்கிறது என்னது? உட்கரு இல்லையா? உட்கருங்கிறதுலதான் வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? யூகேரியோட்டுக்கும் ப்ரோகேரியோட்டுக்கும் உள்ள வித்தியாசத்துல என்ன பார்த்தோம்? டிஎன்ஏ வந்து ப்ரோகேரியோட்ல எதுல இருக்கு? டிஎன்ஏ வந்து நியூக்ளியாய்ட்ல இருக்கு. ஆனால் யூகேரியோட்ல வந்து டிஎன்ஏ எதுல இருக்கு? நியூக்ளியஸ்ல இருக்கு. சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு மேடம். அப்ப இந்த நியூக்ளியஸ் இல்லைன்னா உட்கருங்கிறது வந்து எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா செல்லோட நடுவுல இருக்கும். அண்ட் இந்த நியூக்ளியஸோட எதுக்கு வேண்டி இருக்கும்? அதோட செயல் என்னது? அங்கதான் வந்து உங்களுக்கு புதிய செல்கள் உருவாக்கக்கூடிய தன்மை. ஏன்னா அங்கதான் நம்மளோட மரபு விஷயங்கள் எல்லாம் வந்து அங்கதான் இருக்கு, நியூக்ளியஸ்குள்ளதான் இருக்கு. டிஎன்ஏ வந்து அதுக்குள்ளதான் இருக்கு, குரோமோசோம்ஸ்ல. யூனிசெல்லுலருக்கு தானே மேம் இது நியூக்ளியஸ் இல்லையேப்பா, இல்ல. யூனிசெல்லுலர்ல வந்து ஜாஸ்தி நியூக்ளியஸே இருக்காது. நம்ம வந்து என்ன சொன்னோம்? டிஎன்ஏ வந்து நியூக்ளியாய்டுல இருக்கும்னு சொன்னோம். சரி, நம்ம வந்து செல் சுவர் பார்த்தோம், செல் மெம்பரேன் பார்த்தோம், அப்புறம் புரோட்டோபிளாசம் ஆர் அந்த ஜவ்வு இருக்கு. அந்த ஜவ்வுக்குள்ள வந்து இருக்கக்கூடியதுதான் வந்து நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் வந்து என்ன வச்சிட்டு இருக்கோம்? அந்த நம்மளோட மரபு பொருட்கள் எல்லாம் வந்து ஹோல்டு பண்ணக்கூடியதுதான் நியூக்ளியஸ். ஓகே, சோ நம்ம சொன்னது வந்து செல் சுவர் சொல்லியிருக்கோம், செல் மெம்பரேன் சொல்லியிருக்கோம். அதுக்குள்ள வந்து ஒரு தண்ணி மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த தண்ணி மாதிரி இருக்கிறத வந்து செல் ஜவ்வு ஆர் சைட்டோபிளாசம். என்ன பேரு? சைட்டோபிளாசம். பிளாஸ்மா ஜவ்வுன்னு. ஆமா, பிளாஸ்மா ஜவ்வு, சைட்டோபிளாசம் எல்லாம் உங்களுக்கு அது ஒரே மாதிரி தான். வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, அதனால நீங்க அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சைட்டோபிளாசம். அப்புறம் இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள நம்ம இன்னொன்னு விஷயம் சொன்னோம், டிஎன்ஏ இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு என்ன பேரு? இல்லைன்னா நியூக்ளியஸ். ஓகே, சோ இந்த சைட்டோபிளாசமும் உட்கருவும் சேர்ந்து இருக்கிறத வந்து வேற ஒரு டேர்ம் இருக்கு, அதுதான் புரோட்டோபிளாசம்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? புரோட்டோபிளாசம். சைட்டோபிளாசமும் டிஎன்ஏவும் சேர்ந்து இருக்கிறது தான் டிஎன்ஏ வேண்டாம் இப்போதைக்கு, நீங்க அதை உட்கரு ஒரு நியூக்ளியஸ்ங்கிறத சொல்லிக்கங்க. சோ சைட்டோபிளாசமும் உட்கருவும் சேர்ந்ததுக்கு பேர் என்னது? புரோட்டோபிளாசம். இந்த புரோட்டோபிளாசமோட பேரு கொடுத்தவர் வந்து புர்கின்ஜே. புரோட்டோபிளாசம்க்கு பேரு கொடுத்தவர் புர்கின்ஜே. ஆமா. அடுத்தது நம்ம நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணிருக்கிறதுல என்னெல்லாம் இருக்கு? ஒரு வட்டம், அதுல 2 சுவர், அப்புறம் நடுவுல ஒரு நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் எல்லாம் வந்து ஒரு தண்ணில அப்படி மிதக்கிற மாதிரி நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியும், இந்த நியூக்ளியஸ வந்து நம்ம அந்த செல் சுவருக்கு கனெக்ட் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். அப்ப இந்த செல் சுவரை அந்த
நியூக்ளியஸுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த உறுப்புக்கு வந்து பேரு தான் எண்டோபிளாசம் வலை. எண்டோபிளாசம் வலை ஒரு சின்ன நீங்களாவே மனசுல ஒண்ணு இமேஜின் பண்ணிக்கங்க. ஒரு சின்ன லைன், ஒரு என்ன சொல்ல, ஒரு கோணமான்ல ஒரு லைன் எதை கனெக்ட் பண்ணுது? செல் சுவரை நியூக்ளியஸ் உடன் கனெக்ட் பண்ணக்கூடியதுதான் எண்டோபிளாசம் வலை. ஓகே, இந்த எண்டோபிளாசம் வலைன்னு பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து சொரசொரப்பான வலை, இன்னொன்னு வழவழப்பான வலை. அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இவ்வளவு தூரம் எல்லாம் குவெஸ்டின் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது கோல்கை உறுப்பு. என்ன பேரு? கோல்கை உறுப்பு. கோல்கை உறுப்பு எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நம்மளோட செல் சுவர், செல் சவ்வு இது எல்லாத்தையும் வந்து உருவாக்குவதற்கு உபயோகப்படுகிறது கோல்கை உறுப்பு. இந்த கோல்கை உறுப்பு வந்து நம்மளோட கண் செல்கள், கண்ணுல உள்ள ரெட்டினா செல் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் யூஸ் பண்ணக்கூடியது கோல்கை உறுப்பு. இந்த கோல்கை உறுப்பு வந்து லைசோசோம்ஸையும் உருவாக்க உதவுகிறது. அந்த பேரை வந்து கொஞ்சம் மனசுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, லைசோசோம். இந்த லைசோசோம்ங்கிறது வந்து ஒரு வேஸ்ட் டிஸ்போசல் மாதிரி. அதாவது இதுல செல்லுல இருக்க நம்ம வந்து இறந்த செல் பொருட்களை வந்து வெளியேற்றுவதும், அதே மாதிரி வெளியிலேந்து பொருட்களை வேஸ்ட் எல்லாம் உள்ள செல்லுல வராம வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியதுதான் லைசோசோம். புரிஞ்சுச்சா? எஸ் மேம். சோ இந்த கோல்கை உறுப்புங்கிறது எதுக்கு வந்து யூஸ் பண்றோம்? கோல்கை உறுப்பு வந்து செல் சுவர் மற்றும் செல் சவ்வை உருவாக்குவதற்கு யூஸ் பண்றோம். அதை தவிர எதுக்கு யூஸ் ஆகுது? கண்ணுல இருக்கக்கூடிய ரெட்டினா செல்ஸ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அப்புறம் லைசோசோம்ஸ் அதை உருவாக்குவதற்கும் யூஸ் பண்ணுகிறோம். லைசோசோம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அத வந்து செல்லுக்குள்ள இருக்கிற தேவையில்லாததை வந்து வெளியேற்றுவதற்காகவும் தேவையில்லாதது உள்ள தங்காம பாதுகாத்துக்கிறதுக்காகவும் இருக்கக்கூடியது லைசோசோம். ஆமா, அதுக்கு வந்து இந்த லைசோசோமுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. துப்புரவாளர்கள் இல்லைன்னா அழிக்கும் படை வீரர்கள்னு பேர் இருக்கு. அது என்னதுனாலனா, எல்லா செல்லும் வந்து சில செல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது வந்து செத்து போகும் இல்லையா? அது when the cell dies, அதே வந்து அதை உட்கொள்ளுமா, இந்த லைசோசோமே அதை உட்கொண்டுருமா. அப்ப உங்களுக்கு அந்த செல் டிஸ்போசலுக்கு, அது தூக்கி போடுறதுக்கு வந்து இந்த லைசோசோம் ரொம்ப உபகாரமானதுனால அதுக்கு என்ன பேரு? துப்புரவாளர்கள் இல்லைன்னா அழிக்கும் படை வீரர்கள். இந்த லைசோசோம்ஸ வந்து எது ப்ரொடியூஸ் பண்றது? இப்பதான் நான் சொன்னேன், கோல்கை உறுப்பு தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். புரிஞ்சுச்சா? ஓகே, சோ இப்ப வந்து உங்க மனசுக்குள்ள நான் இப்ப செல் என்ன சொல்றேனோ அத மாதிரி இருக்கணும். செல் வால், செல் மெம்பரேன், உள்ள இருக்கிற தண்ணி, அந்த தண்ணி பேரு புரோட்டோபிளாசம். இந்த தண்ணிங்கிறது வந்து என்னத்தினால உருவாகுதுங்கிறதுனா சைட்டோபிளாசம் மற்றும் உட்கரு ஆர் நியூக்ளியஸ். அப்புறம் நியூக்ளியஸ வந்து செல் வாலுக்கு கனெக்ட் பண்ணக்கூடியது எண்டோபிளாசம் வலை. இந்த எண்டோபிளாசம் வலைங்கிறது 2 விதமானது, சொரசொரப்பு மற்றும் வழவழப்பானது. அதை தவிர நம்ம வந்து செல்லுக்குள்ள வேற என்ன நம்ம சொன்னோம்? கோல்கை உறுப்பு. இந்த கோல்கை உறுப்புங்கிறது வந்து அதுவும் செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குட்டியுண்டு ஸ்ட்ரக்சர். அது எதுக்கு யூஸ் பண்றோம்னா செல் சுவர் மற்றும் செல் ஜவ்வை உருவாக்குவதற்கும், லைசோசோம் கண்ணில் உள்ள ரெட்டினா செல்களை உருவாக்குவதற்கும், அதே மாதிரி அதுல நிறைய உருவாக்குறதுக்கு. இப்ப கரு மஞ்சள், உங்களுக்கு அந்த யோக்கு தெரியும் இல்லையா? கருவுல உள்ள யோக்கு, மஞ்சள் கரு, கரு மஞ்சளை உருவாக்குவதற்கும் இந்த கோல்கை உறுப்பு தான் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் மேல என்னன்னா லைசோசோம், அல்லது லைசோசோம்ங்கிறது என்னது? அந்த செல்லோட துப்புரவாளர்கள். அந்த செல்லுல இருக்கிற வேஸ்டை டிஸ்போஸ் பண்ணுவதற்கு, அந்த லைசோசோம்ஸ உருவாக்குறதுக்கும் கோல்கை உறுப்பு உபயோகப்படுகிறது. இப்ப நம்ம வந்து அடுத்தது போகக்கூடியது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த செல். அது பேரு வந்து மைட்டோகாண்ட்ரியா. கேட்டிருக்கீங்களா?
கேள்விப்பட்டிருக்கோம் மேடம், ஆனா எனக்கு தெரியாது. சரி, இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிறது வந்து ஆற்றல் மையம்னு சொல்லுவாங்க. நம்ம செல்லுல வந்து சரி செல்லு உயிரோடு இருக்கணும்னா என்ன, சரி நம்மளே உயிரோடு இருக்கணும்னா ஒரு ஃபங்க்ஷன் ஷுவரா நடக்கணும், என்னதுக்கு பேரு? சுவாசித்தல். வெரி குட். அதே மாதிரி இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து ஆற்றல் மையம்னா, ஏன்னா அந்த செல் எப்படி சுவாசிக்கிறதுங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்றதுதான் மைட்டோகாண்ட்ரியா. புரிஞ்சுச்சா? எஸ் மேம். செல்லின் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது மைட்டோகாண்ட்ரியா. எக்ஸலண்ட். சோ இது வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியான்னு பாத்தீங்கன்னா அத நீங்க மனசுல நினைச்சுக்கும் போது எப்படின்னு பண்ணனா 2 லேயர், அதாவது 2 இரட்டை ஜவ்வு கொண்டது மைட்டோகாண்ட்ரியா. சரியா? வெளி ஜவ்வ வந்து ஒரு பை மாதிரி மனசுல நினைச்சுக்கோங்க. உள் ஜவ்வுல வந்து கிறிஸ்டேன்னு விரல் போல நிறைய அப்படி நம்ம இப்ப விரல இப்படி கீழே இப்படி பார்த்து வச்சோம்னா எப்படி இருக்கும், அத மாதிரி இருக்கிறது தான் வந்து உள் ஜவ்வு வந்து அப்படி இருக்கும். அந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டே. என்னது? கிறிஸ்டே. அதனால இப்ப நம்ம பார்த்தது வந்து மைட்டோகாண்ட்ரியாங்கிறது பவர் ஹவுஸ் ஆர் ஆற்றல் மையம் ஆஃப் த செல். ஏன் அது ஆற்றல் மையம்னா அங்கதான் சுவாசித்தல் ஆர் ரெஸ்பிரேஷனை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பவர் உள்ளது அது. அப்புறம் நம்ம அத பாத்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு நீங்க மனசுல நினைச்சுக்கணும்னா புரதத்தால் ஆன 2 ஜவ்வை கொண்டது. வெளி ஜவ்வு வந்து பை போல இருக்கும், உள்ள ஜவ்வு பாத்தீங்கன்னா விரல் மாதிரி இருக்கும். அந்த விரலுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டே. புரிஞ்சுதா? அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது கணிகம்னு ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த கணிகம் வந்து என்னன்னா அதுக்கு வந்து பேரு இங்கிலீஷ்ல வந்து பிளாஸ்டிட்ஸ். கணிகம்னா என்னது? பிளாஸ்டிட். இந்த பிளாஸ்டிட் வந்து எதுக்கு உபயோகப்படும் கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து பிளான்ட் செல்ஸ பத்தி பேசும்போது பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் வித்தியாசம் பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் அந்த சித்ரா அதுக்கு என்ன சொன்னீங்க? குளோரோஃபில், பச்சையம்மா? பச்சையம். ஓகே, பச்சையம்முக்கு வந்து உபயோகப்படக்கூடிய அந்த கலரை கொடுக்கக்கூடியது பிளாஸ்டிட்ஸ்னு சொன்னோம். இந்த பிளாஸ்டிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமா இருக்கு. ஓகே, ஒண்ணு வந்து குளோரோபிளாஸ்ட். ஒண்ணு என்னது? குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து பசுமை நிறத்தை கொடுக்கக்கூடியது. பசுமை நிறம் கொடுக்கக்கூடியது என்னது? குளோரோபிளாஸ்ட். ஓகே, குளோரோஃபில் ஆர் பச்சையம் வந்து உண்டாக்கக்கூடியது குளோரோபிளாஸ்ட். அடுத்தது குரோமோபிளாஸ்ட். நான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன், சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க பிரிச்சு படிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு அதோட மீனிங் தெரியும். இப்ப குரோமோபிளாஸ்ட், குரோம்னா வந்து கலர். புரிஞ்சுதா? குரோமோபிளாஸ்ட்ங்கிறது வந்து கலர் வந்து பூக்களுக்கு, பழத்துக்கு, அதுக்கெல்லாம் வந்து நிறம் கொடுக்கக்கூடியதுதான் வந்து குரோமோபிளாஸ்ட். புரிஞ்சுச்சா? இப்ப குளோரோபிளாஸ்ட் வாஸ் ஒன்லி given by green, அந்த கிரீனிஷ் மட்டும் தான் அது கொடுக்கும். ஆனா குரோமோபிளாஸ்ட் வந்து இப்ப எந்தெந்த என்னென்ன நேச்சர் இருக்கோ அந்த கலர்ஸ் வந்து கொடுக்கும். ஆமா, சரி நம்ம இப்ப வந்து ஒரு இலையோடைய லைஃப் சைக்கிள் எடுத்துக்கலாமே. ஒரு இலை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? நல்ல பச்சையா இருக்கும் இல்லையா? அப்புறம் அதுக்கு வயது ஆக ஆக அந்த பச்சை நிறம் என்ன ஆகும்? பழுத்து எல்லோ ஆயிடும், பழுத்து மஞ்சள் ஆகும், அதுக்கப்புறம் பிரவுன் ஆகும், அப்புறம் அப்படியே அது விழுந்துரும் இல்லையா? சோ அந்த கலர் சேஞ்ச கட்டுப்படுத்தக்கூடியதுதான் குரோமோபிளாஸ்ட். புரிஞ்சுதா? அடுத்தது பாத்தீங்கன்னா லியூகோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்டுக்கு நிறம் கிடையாது. அதோட லியூகோ, நான் திரும்பி சொன்ன மாதிரி வேர்டோட ஆரிஜின் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க பாதி வந்து கெஸ் பண்ணி கரெக்டா கண்டுபிடிக்கலாம். லியூகோனா ஒயிட். புரிஞ்சுதா? லியூகோனா ஒயிட். அப்ப லியூகோபிளாஸ்ட்னா ஒயிட் கலர் ஆர் கலர்லெஸ், அந்த வண்ணமே இல்லாத இடங்கள்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிடோட பேரு தான் வந்து லியூகோபிளாஸ்ட். அது வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து வேர் வந்து கலர் இருக்குமா? நமக்கு இருக்காது இல்லையா பொதுவே.
ஒரு பிளான்டோட வேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கலர் இருக்காது. அப்ப அங்கெல்லாம் வந்து லியூகோபிளாஸ்ட் இருக்கும். அதோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அது உணவை சேமிக்கிறது தான் வந்து லியூகோபிளாஸ்டோட வேலை. புரிஞ்சுதா? அப்ப கணிகம்ங்கிற பிளாஸ்டிட்ஸ் வந்து 3 வகைப்படும். 3 வகை கணிகங்கள்ல பச்சை கலர் கூட கொடுக்கக்கூடிய கணிகம்க்கு என்ன பேரு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட். அடுத்தது பூ பழம் நிறத்திற்கு காரணமாக பசுமை அல்லாத ஏனைய நிறம் கொடுக்கக்கூடிய கணிகம் என்ன பேரு? குரோமோபிளாஸ்ட். வெரி குட், குரோமோபிளாஸ்ட். அண்ட் நிறமே இல்லாத உணவை சேகரிக்கும் தன்மையுள்ள வெள்ளை நிற, அதாவது நிறமே இல்லாத இடங்கள், அதாவது ரூட், அப்புறம் கொட்டை, சீட்ஸ், அத மாதிரி இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இருக்க கூடிய வெள்ளை நிறம் உள்ளதுக்கு பேர் என்னது? லைகோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட். சோ 3 வகை கணிகங்கள்: குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். பசுமை நிறம் குளோரோபிளாஸ்ட். இத பேஸ் பண்ணி 2-3 கொஸ்டின் பாஸ்ட் இதுல வந்திருக்கு, அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோமோபிளாஸ்ட் வந்து பூ பழம் அதெல்லாம் இருக்கக்கூடியது. அப்புறம் லியூகோபிளாஸ்ட்ங்கிறது நிறம் இல்லாத உணவை சேகரிக்கும் தன்மை உள்ள ரூட், அதாவது வேர், கொட்டை அதுல எல்லாம் இருக்கக்கூடியது லியூகோபிளாஸ்ட். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு மேடம். ஓகே, சரி. இப்ப வந்து ஒரு காய் பழமா மாறுது, அதுல வந்து என்ன கணிகம் இன்வால்வ் ஆகும் சொல்லுங்க பாக்கலாம். குரோமோபிளாஸ்ட் தான். குரோமோபிளாஸ்ட். ஏன்னா அதுல வந்து நிறம் மாறுகிறது இல்லையா? பச்சையில இருந்து மஞ்சளாவோ ஆரஞ்சாவோ அப்படி மாறும்போது குரோமோபிளாஸ்ட் வரும். வெரி குட். அடுத்தது, சோ இப்ப உங்களோட அந்த மென்டல் பிக்சர், நீங்க மனசுல வந்து பார்க்கக்கூடிய படம் பில்டப் ஆயிட்டு வருதா செல்லுக்கு? செல் வால், செல் மெம்பரேன், புரோட்டோபிளாசம், அதுக்கப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை உறுப்பு, அதுல வந்து லைசோசோம், அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா, அப்புறம் கணிகம் அல்லது பிளாஸ்டிட். அடுத்தது கொஞ்சம் வேக்யூல். வேக்யூல்ங்கிறது வந்து எப்படின்னா அதுல வந்து அன்வான்டட் சாமான், அதாவது நமக்கு தேவையற்ற பொருட்களை வந்து வெளியேற்ற உதவுகிறது வேக்யூல். புரிஞ்சுச்சா? இது தமிழ்ல வந்து இதுக்கு நுண்குமிழ்கள்னு பேரு, நுண்குமிழ்கள். அப்ப இந்த நுண்குமிழ் எதுக்கு யூஸ் பண்ணுது? நமக்கு வந்து வேண்டாத சப்ஸ்டன்சஸ், நமக்கு எதெல்லாம் அவசியமற்ற பொருட்களை வெளியேற்ற உபயோகப்படுவது வேக்யூல் அல்லது நுண்குமிழ்கள்னு பேரு. ஓகே, சரி. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, நான் ஒரு ரேண்டமா 2-3 கொஸ்டின் கேட்க போறோம். அடுத்த இதுல வந்து நம்ம செல் டிவிஷனை பத்தி எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த லெசன்ல பார்த்தது செல்லோட ஸ்ட்ரக்சர், டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்ட் அண்ட் அனிமல் செல், டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோகாரியோட் அண்ட் யூகாரியோட், இதெல்லாம் பார்த்திருக்கோம். ஓகே, இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தாவர உணவு, தாவர செடி செல்களில், சரி இத வந்து உங்களோட 2018 பேப்பர்ல இருந்தோ இதுல இருந்தோ உள்ள ஒரு கொஸ்டின் இது. தாவர செல்களில் உணவை சேமிப்பது எது? தாவர உணவுகளில் உணவை சேமிப்பது எது? ஸ்டார்ச். ஓகே, ஸ்டார்ச். அத வந்து நம்ம இன்னொன்னு என்ன சொன்னோம்? லியூகோபிளாஸ்ட் சேகரிக்கும் சொன்னோமா? அப்ப லியூகோபிளாஸ்ட் என்னது? அது ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிட். கரெக்டா? நம்ம வந்து என்ன சொன்னோம்? பிளாஸ்டிட்ங்கிறது கணிகம். அப்ப இவங்க வந்து தாவர செல்களில் உணவை சேமிப்பது எதுன்னு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு சொல்லுமா. இல்ல நீங்க லியூகோபிளாஸ்ட்ன்றது வந்து நிறமற்றது பிளஸ் உணவை சேகரிக்க கூடியது அப்பவே சொன்னீங்க. அந்த 3 ஆப்ஷன் இதுவும் சொல்லும்போது கரெக்ட் கரெக்ட், லியூகோபிளாஸ்ட்னு சொன்னேன். அந்த லியூகோபிளாஸ்ட்ங்கிறது எது கீழே நம்ம படிச்சோம்? பிளாஸ்டிட் கீழே. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு மேடம். பிளாஸ்டிட் வந்து 3 வகையானதுன்னு சொன்னோம். ஒண்ணு வந்து குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். புரிஞ்சுதா? சரி, இப்ப இந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. தாவர செல்களில் உணவை சேமிப்பது எது?
சென்ட்ரோசோம், லைசோசோம், ரிபோசோம், பிளாஸ்டிட். எது வந்து ஆன்சர் வரும்? இப்ப நீங்க படிச்சது பிளாஸ்டிக் தான். ஏன்னா இதெல்லாம் ஏதோ சோம்னு முடியுது அப்படின்னா அது அதுல வராது. சரி, ஓகே. இது வந்து ஒரு கிளவர் வே ஆஃப் எலிமினேஷன். சரி, அடுத்தது வந்து கிறிஸ்டே என்பது எதில் காணப்படும்? கிறிஸ்டே என்பது எதில் காணப்படும்? நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறேன். ரிபோசோம், பிளாஸ்டிட், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம். மைட்டோகாண்ட்ரியா. கிறிஸ்டே என்பது எதில் காணப்படுகிறது? சென்ட்ரோசோம், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம், ரிபோசோம். எதுல இருக்கு? மைட்டோகாண்ட்ரியா. நம்ம சொல்லும் போது சொன்னோம், ஞாபகம் இருக்கா? வெளியில ரெண்டு சவ்வு இருக்கும், அதுல வெளியே இருக்கிறது வந்து ஒரு பை மாதிரி இருக்கும், உள்ள இருக்கிறது விரல் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் கிறிஸ்டே. எக்ஸலென்ட், வெரி வெல் டன். சோ வெளியில இருக்கிறது ஒரு பை மாதிரி இருக்கும், உள்ள இருக்கிறது விரல் மாதிரி இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா என்னது? அது நம்ம வந்து என்ன நடக்கிறது அங்க? ரெஸ்பிரேஷன் ஆர் சுவாசிக்கிறது வந்து அங்க நடக்கிறது இல்லையா? கட்டுப்படுத்துறது. அதனாலதான் அது வந்து ஆற்றல் மையம் ஆர் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்றோம். சரி, கீழ்கண்டவற்றுள் ஒளி சுவாச நிகழ்வில் பங்கு கொள்வது எது? ஒளி சுவாச நிகழ்வு, அதாவது போட்டோசிந்தசிஸ். குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, மேற்கண்ட அனைத்தும் அல்லது பிளாஸ்டிட். என்னது இருக்கும் இதுல ஆன்சர்? குளோரோபிளாஸ்ட். ஏன்னா நம்ம சொன்னோம் குளோரோபிளாஸ்ட்ங்கிறது உங்களோட பச்சையம் ஆர் குளோரோஃபிலுக்கு பச்சை நிறத்துக்கூடிய கொடுக்கக்கூடிய பிளாஸ்டிட்னு சொன்னோம். நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு வந்து இவ்வளவு போதும். ஏன்னா இதே வந்து நிறைய புதிய டேர்ம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணிட்டு போலாம். நான் உங்களோட பாஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தேன். செல் பயாலஜில இருந்து 1-2 கொஸ்டின் வருது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் இத ஃபோக்கஸ் பண்ணி அந்த 2 கொஸ்டின் நம்ம ஷுவரா கரெக்டா வாங்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நீங்க இன்னைக்கு படிச்சது. சவால் முரசு நமக்கான ஊடகம், நமக்கு நாம